இந்த நாளிலேயும் உங்கள் எல்லாரையும் சந்தித்து தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதிலே நான் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். தேவன் நமக்கு நல்லவராகவே இருக்கிறார். கடைசி நிருபம் என்று சொன்னால் அது யூதா. அதை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சொந்த சகோதரன், இளைய சகோதரன் எழுதுகிறார். அந்த யூதா புத்தகத்திலே அவர் பல ரட்சிப்பின் காரியங்களை குறித்து எழுதும்படியாய் தீர்மானிக்கிறார். பொதுவான ரட்சிப்பை குறித்து எழுதும்படியாய் கருத்துள்ளவனாக இருக்கிறேன் என்று சொன்னால் எவ்வளவோ குறிப்புகளை அவர் எடுத்திருந்திருப்பார். எவ்வளவோ காரியங்களை இயேசுனுடைய வாழ்க்கையிலிருந்து நான் அதிகமாக இப்படி எண்ணி பார்க்கிறேன். யூதா எழுதியிருந்தால் இயேசுவோடு கூட சிறு வயதிலிருந்தே வளர்ந்தவர். மற்ற சிஷ்யர்கள் எல்லாரும் ஒரு 3 வருஷம் இயேசுவோடு கூட இருந்து அவர்கள் சுவிசேஷங்களை எழுதினார்கள். ஆனால் யூதா சுவிசேஷத்தை எழுதியிருந்தால் எப்படி இருந்திருக்கும் என்று நான் எண்ணி பார்க்கிறேன். அவர் இயேசுனுடைய சொந்த தம்பியாக இருந்து வீட்டில் நடந்த பல சுவாரஸ்யமான காரியங்கள் எல்லாம் அவர் சொல்லியிருந்திருப்பார். ஆனாலும் அதை தேவ சித்தம் இல்லாதா இருக்கிறது, அல்லது அதை காட்டிலும் முக்கியமான காரியமாய் வேதம் எழுதி முடிக்கப்பட போகிறது. வெளிப்படுத்தின விசேஷத்துக்கு முன்பாக நிருபங்கள் எல்லாம் முடிய போகிறது. ஆகவே ஆவியானவர் அவருடைய உள்ளத்தை திருப்பி விட்டார். அப்படி கருத்துள்ளவனா இருக்கையில் 3ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், யூதாவிலே ஆண்டவர் என்னை வேறொரு பாரத்தை கொடுத்து விட்டார். அது என்னவென்றால், பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக கூட நீங்கள் போராட வேண்டும் என்று அந்த யூதா நிருபத்தை ஆரம்பிக்கிறார். அதை முடிக்கும் பொழுது நாம் 20ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். முடிக்கும் பொழுது என்ன சொல்கிறார் என்றால், உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல், 20ஆம் வசனம், யூதா 20ஆம் வசனம், உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்தி கொண்டு, விசுவாசம்தான் அடிஸ்தானம், அந்த விசுவாசத்தை நீங்கள் முதல் உறுதிப்படுத்தி கொண்டு. ஒரு வீட்டை நம்ம பார்க்குறோம், அந்த வீட்டில் மேலே வந்து ரூஃபில் ஏதோ ஒர்க் இருக்குது. அப்போ வந்து இன்ஜினியர் சொல்கிறார், முதல்ல நீங்கள் அஸ்திபாரத்தெல்லாம் நல்லா ஸ்ட்ரெங்தன் பண்ணிக்கோங்க. அது எதுவும் வீக்காக இருந்துச்சுன்னா மேலே ஏறி வேலை செஞ்சால் அந்த அஸ்திபாரம் உடைஞ்சிரும். அதனால் முதல்ல ஃபவுண்டேஷன்லாம் நல்லா ஸ்ட்ரெங்தன் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் மேலே கட்டலாம். நீங்கள் இந்த படத்திலே பார்த்தால் மேலே எவ்வளோ ஆட்கள் எழும்பி நின்று கட்டுகிறார்கள். கீழே சும்மாவா நிற்கும் அந்த இரும்பு பில்லர்களெல்லாம் கீழே பெரிய பெரிய நட்டை போட்டு முறுக்கியிருப்பாங்க. நல்ல ஸ்ட்ராங்காக அதை ஸ்ட்ரெங்தன் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் மேலே நீங்கள் எவ்வளோனா கட்டுங்க, அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை என்று சொல்லி அவர்கள் மேலே கிரேனை வைத்து எவ்வளோ வெயிட்டை கொண்டு போய் மேலே போட்டு கட்டுகிறார்கள். இன்றைக்கும் எத்தனையோ மாடி கட்டடங்களையும் நாம் அப்படி பார்க்கிறோம். உலகத்திலே மிக உயரமான கட்டடம் புஜ் கலிஃபா. அது பார்த்தீர்கள் என்று சொன்னால் கீழே உள்ள அஸ்திவாரம் 5 கிலோமீட்டர் வரைக்கும் போகிறது என்று சொல்கிறார்கள். ஏனென்றால் மேலே 140 மாடி நிற்க வேண்டுமானால் கீழே அதனுடைய அஸ்திவாரம் 5 திசைகளை நோக்கி 5 கிலோமீட்டர் செல்லுகிறதாம். நினைத்து பார்க்க முடிகிறதா எவ்வளவு காங்கிரீட் அதற்கு ஆயிருக்கும் அந்த அஸ்திவாரத்திற்கு. பாதி கட்டும் பொழுதே அதற்கு பணம் இல்லை. ஆகவே தான் பக்கத்து ஸ்டேட்டில் அவர் பணத்தை வாங்கி, பணத்தை கொடுங்கள், உங்களுடைய பெயரை நான் இதுக்கு வைத்து விடுகிறேன்னு சொல்லி, கலிஃபா என்பது அபுதாபியினுடைய அந்த பிரின்ஸனுடைய பெயர், அந்த பெயரை வைத்து அந்த பெரிய கட்டடத்தை கட்டி இருக்கிறார்கள். இன்றைக்கும் அது அப்படியே நிற்கிறது. அன்றைக்கு அவர்களுக்கு கட்டுவதற்கு வேறு மாதிரி எல்லாம் இல்லை. ஆகவே எப்படி அவர்கள் அதை கட்டினார்கள்? இத்தாலியில் உள்ளதான ஒரு இன்ஜினியர் தான் அதை கட்டினார், இத்தாலி. அவர் அந்த வாட்டர் லில்லி என்றதான அந்த ஒரு பூவை எடுத்து, எல்லாரும் தெரியும் வாட்டர் லில்லி, அது நல்ல 5 இதழ்களை வைத்து நீல ஒரு ஸ்டெம் இருக்கும், அதை எடுத்து அப்படியே கவுத்து போட்டார். இயற்கை அல்லது தேவனுடைய சிருஷ்டிப்பு ஒரு காலம் தவறா இருக்காது என்று சொல்லி அதனுடைய டைமென்ஷன்ஸ் எடுத்து அதை கட்டினார்களாம். இன்றைக்கும் அந்த புஜ் கலிஃபாவில் நீங்கள் உள்ளே போனால் அந்த வாட்டர் லில்லி ஃப்ளவரை வைத்திருப்பார்கள். என்றால் அந்த மாடலை வைத்து தான் அந்த அஸ்திபாரம் எவ்வளோ தூரம் போக வேண்டும், இவ்வளோ அஸ்திபாரம் தான் எவ்வளோ உயரமாக இருக்க வேண்டும் என்று கட்டினார்கள். ஆகவே நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையும் அதே போலத்தான். நம்ம ஊருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையும் ஒரு புஜ் கலிஃபா கட்டடத்தை போலதான் நாம் கட்டி எழுப்ப வேண்டும். அது எப்படி கட்டி எழுப்ப வேண்டும்? அஸ்திபாரம் உறுதியாக இருக்க வேண்டும், அஸ்திபாரம் அதிக ஸ்ட்ராங்காக இருக்க வேண்டும். அதைத்தான் நாம் இங்கே வாசிக்கிறோம். உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்தி கொண்டு. விசுவாசமே இல்லாமல் ஜெபித்தால் எப்படி இருக்கும்? விசுவாசமே இல்லாமல் நாம் எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அதில் ஒரு பிரயோஜனம் இருக்காது. ஆகவே விசுவாசத்திலே உங்களை நன்றாக உறுதிப்படுத்தி கொண்டு, பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி, அன்பிலே, தேவனுடைய அன்பிலே உங்களை காத்து கொண்டு, இயேசு கிறிஸ்துவினுடைய வருகைக்கு நீங்கள் காத்திருங்கள். அல்லாமலும் பகுத்தறிவுள்ளவர்களாயிருந்து
சிலருக்கு இரக்கம் பாராட்டி சிலர் அக்கினியிலிருந்து இழுத்து விட்டு பயத்தோடு ரட்சித்து மாம்சத்தால் கரைப்பட்டிருக்கக்கூடிய வஸ்திரத்தை வெறுத்து தள்ளுங்கள் என்றெல்லாம் சொல்லிவிட்டு, இப்படி நீங்கள் ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்ந்தால் வழுவாதபடி உங்களை காக்கவும் தம்முடைய மகிமுள்ள சன்னிதானத்தில் மிகுந்த மகிழ்ச்சியோட உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்தவும் அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார் என்றால், நம்முடைய பங்கை நாம் செய்தால் தேவன் தம்முடைய பங்கை அவர் செய்வார். நம்முடைய பங்கை செய்யாதபடிக்கு, விசுவாசத்திலே நாம் உறுதிப்படாதபடிக்கு, நான் தேவனை பார்த்து, ஆண்டவரை நீர் என்னை வழுவாதபடி காத்துக்கொள்ள வேண்டும், இப்பொழுது நான் விழுந்து விட்டேனே ஆண்டவரை, ஏன் என்னை விழ வைத்தீர், ஏன் என்னை காக்கவில்லை என்று நாம் தேவனை போய் பார்த்து அவரை நாம் குற்றம் சொல்ல முடியாது. எப்பொழுதுமே தேவன் விரும்புகிற காரியம் நம்முடைய பங்கை நாம் செய்ய வேண்டும். அப்பொழுது தேவன் தம்முடைய பங்கை அவர் செய்வார். நம்முடைய பங்களை நாம் செய்யாதபடி நாம் குறை வைத்தால், அதை நாம் தேவனை நீங்களே அதையும் செஞ்சிருங்க ஆண்டவர்னு சொன்னால் தேவன் செய்ய மாட்டார். பெருமனதோடு கூட அவர் அதை செய்ய மாட்டார். ஆகவே நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய பங்கை நாம் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்தி கொண்டு, பேதுரு எழுதும் பொழுது சொல்லுகிறார், 2 பேதுரு 1ஆம் அதிகாரத்தில் நான் வாசிக்கிறோம். அவர் அநேக தெய்வீக குணாதிசயங்களை சொல்லும் பொழுது முதலாவது என்ன சொல்கிறார் என்றால், நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தோடே தைரியம், தைரியத்தோடே ஞானம், ஞானத்தோடே இச்சையடக்கம், இச்சையடக்கத்தோடே பொறுமை, பொறுமையோடே தேவபக்தி, தேவபக்தியோட சகோதர சிநேகம், சகோதர சிநேகத்தோட அன்பு. அன்பு தான் டாப்ல இருக்கு. ஆனா அஸ்திபாரம் விசுவாசம். விசுவாசத்தோடே தைரியத்தையும் ஞானத்தையும் சொல்லி ஒன்றாய் அடுக்கிக் கொண்டே போகிறார். கொலோசியர்ல நான் வாசிக்கிறோம் 2ஆம் அதிகாரத்திலே, இங்கேயும் விசுவாசம் என்று சொல்லும் பொழுது விசுவாசத்தின் உறுதி என்று சொல்லுகிறார். கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், நான் தூரமாய் இருந்தாலும் ஆவியின்படி உங்களுடனே கூட இருந்து உங்கள் ஒழுங்கையும் கிறிஸ்துவின் மேலுள்ள உங்கள் விசுவாசத்தின் உறுதியையும் பார்த்து சந்தோஷப்படுகிறேன். விசுவாசத்தின் உறுதியை பார்க்கும் பொழுது தேவ பிள்ளைகள் சந்தோஷப்படுவார்கள், தேவ ஆவியானோர் சந்தோஷப்படுவார், தேவனே சந்தோஷப்படுவார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில் விசுவாசத்தை பார்க்கும் பொழுது சந்தோஷப்படுவார். ஆகினால தான் எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், விசுவாசம் இல்லாமல் தேவனிடத்தில் பிரியமாயிருப்பது கூடாத காரியம். தேவன் தம்முடைய பிள்ளைகளிடத்தில் விசுவாசத்தை காணும் பொழுது மிகுந்த சந்தோஷப்படுகிறார். எபிரேயர்லே நாம் இன்னொரு வசனத்தை நாம் வாசிக்கிறோம். எபிரேயர் 11:6 நான் இப்பொழுது சொன்ன வார்த்தை, விசுவாசம் இல்லாமல் தேவனிடத்திலே பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்திலே விசுவாசமாய் இருக்கிறவன் அவர் உண்டு என்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலனளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். எபிரேயர் 10ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம் 38ஆம் வசனத்திலே, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், அந்த விசுவாசத்திலிருந்து பின்வாங்கி போவான், ஆனால் அவன் மேல ஆத்துமா பிரியமாயிராது. அவை எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தையும் எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தையும் நாம் சேர்ந்து வாசிக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தை ஒன்றும் ஜோடு இல்லாது இருக்காது என்று நாம் ஏசாயாவில் வாசிக்கிறோம். 34ஆம் அதிகாரம் என்று எண்ணுகிறேன், ஜோடு இல்லாமல் இருக்காது. ஆகவே இங்கே நான் வாசிக்கிறோம், விசுவாசம் இல்லாமல் தேவனிடத்தில் பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். இங்கே நான் வாசிக்கிறோம், அப்படி ஒருவன் விசுவாசத்திலே எப்படி நாம் குறைகிறோம், எப்ப நாம் பின்வாங்குகிறோமோ அப்பொழுது நாம் விசுவாசத்திலே குறைகிறோம், எப்பொழுது நாம் பின்வாங்குகிறோமோ அப்பொழுது நாம் விசுவாசத்திலே குறைகிறோம். ஆகவே பின்வாங்காமல் நாம் இருப்போம் என்று சொன்னால் ஆண்டவர் சொல்கிறார், என்னுடைய ஆத்மா அவன் மேல் பிரியமா இருக்கும். தேவனுக்கு பிரியமாய் நீங்கள் வாழ விரும்புகிறீர்களா? ஒரு காரியத்தை நாம் பிராக்டிஸ் பண்ணுவோம், விசுவாசத்திலே உறுதியா இருப்போம். ஆண்டவரே, என்னை போன்ற மனுஷன் ஓடி போவானோ? எப்பொழுது சொல்லுகிறார் நெகேமியா? அந்த தேவனுடைய ஆலயத்தினுடைய அந்த மதில்கள் எல்லாம் கட்டுகிறார், எருசலேம் பட்டணத்தின் மதில்களை கட்டுகிறார். கட்டும் பொழுது அதிகமாய் அவர்களை அதீரியப்படுத்துகிறார்கள். சன்பல்லாத்தும் தொபியாவும் எப்படியாவது இவர்கள் டிஸ்கரேஜ் பண்ணி இந்த வேலையை நிறுத்த வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நம்மை நாமே கட்டி எழுப்பும் பொழுது, இந்த விசுவாசம் என்கிற அஸ்திவாரத்திலே நம்மை கட்டி எழுப்பும் பொழுது, மகா பரிசுத்த விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதியாய் கட்டி நீங்கள் எழுப்புங்கள் என்று வாசிக்கிறோம். அப்படி கட்டி எழுப்பும்போது இப்படிலாம் கட்டாத என்று சாத்தான் சொல்ல மாட்டான். சன்பல்லாத்தும் தொபியாவும் நீங்கள் இதை கட்ட வேண்டாம் என்று சொல்லவில்லை. ஆனால் அதற்கு மாறாக அவர்களை அதீரியப்படுத்தினான், பயத்தை கொண்டு வந்தான். ஒரு நரி ஏறி போனா அந்த சுவரே விழுந்துரும், ஐயோ அப்படியா, எங்க தப்பு விட்டுட்டோமா அப்படிலாம்
ஒரு பயத்தை கொண்டு வருவதற்காக. ஒரு நரி எழுதி போனால் இந்த சுவரெல்லாம் எழுந்து விடுகிறோம். சதா டிஸ்கரேஜ் பண்ணிக்கொண்டே இருந்தார்கள். டிஸ்கரேஜ்மெண்ட் இஸ் ஃப்ரம் த டெவில் த்ரூ டெவில்ஸ் ஏஜென்ட்ஸ். பிசாசின் மூலமாக, பிசாசு தன்னுடைய ஏஜென்ட்கள் மூலமாக தம்முடைய பிள்ளைகளை விசுவாசத்தை விட்டு பின்வாங்கி போவதற்கு அவன் அதிரியத்தை பயன்படுத்துகிறான், சோர்வடைய செய்கிறான், டிஸ்கரேஜ் பண்ணுகிறான். இதெல்லாம் உன்னால செய்ய முடியாது, கானானுக்குள்ளே போக முடியாது, அங்கே போனால் நீங்கள் மரித்து விடுவீர்கள், அதுக்கு இங்கேயே சாகலாம், வனாந்தரத்திலே செத்தா நலமாயிருக்கும். கானானுக்குள்ளே சரி சாகணும்னு முடிவு பண்ணிட்டாங்களே, கானானுக்குள்ள போய் தான் சாகிறது, அப்படி போயிருக்கலாம்ல. ஆனா பாருங்க டிஸ்கரேஜ்மெண்ட். அங்க யாரும் அப்படி சொல்லல. சரி நீங்க வனாந்தரத்துல சாகலான்னு முடிவு பண்ணிட்டீங்களே, கானானுக்குள்ள போய் சாவோம், ஒருவேளை நம்ம ஜெயிச்சிட்டோம்னா நம்ம அதை சுதந்திரத்துக் கொள்ளலாம், போயிருக்கலாமே. ஆனால் அவர்களை அதிரியப்படுத்தி ஒன்றை செய்ய விடாமல் தடுப்பது. நம்முடைய ஆவிக்கிற வாழ்க்கையிலே நாம் முன்னேறி போகாமல், தேவனுடைய பிள்ளைகளுக்கு நாம் ஊழியம் செய்யாமல், மற்ற சகோதர சகோதரர்களை உற்சாகப்படுத்தாமல் இருப்பதற்கு ஏதாவது ஒரு காரியத்தை சொல்லி சொல்லி நம்மளை டிஸ்கரேஜ் பண்ணுவது அவனுடைய வேலை. விசுவாசத்திற்கு எதிர்ப்பதம் அவிசுவாசம் என்று சொன்னாலும் இன்னொரு வார்த்தை பயம். பயம் எப்பொழுதும் சாத்தான் பயன்படுத்தக்கூடிய ஒரு ஆயுதம். Fear is a weapon of Satan, a tool of Satan. ஆகவே தான் ஆண்டவர் பயப்படாதே பயப்படாதே என்று சொல்கிறார். வேதத்திலே 365 முறைகள் பயப்படாதே என்ற வார்த்தை இருக்கிறது என்று சொன்னால், ஒரு வருஷத்துக்கு ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லக்கூடிய காரியம், நீ பயப்படாதே, தேவனிடத்திலே விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலே விசுவாசமாயிருங்கள் என்று அவர் சொல்லுகிறார். ஆகவே நாம் கொலோசியரை நாம் வாசிக்கிறோம். உங்கள் விசுவாசத்தின் உறுதியை பார்த்து நான் சந்தோஷப்படுகிறேன். அசைக்கப்படக்கூடிய நேரத்திலே, நெகேமியா எந்த நேரத்திலே விசுவாசமாயிருந்தார்? அசைக்கப்படக்கூடிய நேரத்திலே, சத்துருக்கள் அவனை வந்து பயமுறுத்தும் நேரத்திலே, அவனை தைரியம் இழக்க செய்யும் பொழுது, சோர்வடைய செய்யும் பொழுது நெகேமியா சொன்ன விசுவாசத்தின் வார்த்தைகள், என்னை போன்ற மனுஷன் ஓடி போவானோ. பெருமையின் வார்த்தைகளைப் போல இருக்கலாம், தோன்றலாம், ஆனால் அந்த ஆவியை நீங்கள் பார்த்தால் அது விசுவாச வார்த்தைகள். என்னை போன்ற மனுஷன் ஓடி போவானோ. நாம் பிசாசை பார்த்து சொல்ல வேண்டும், இந்த வாழ்க்கையில உன்னால வாழ முடியாது, இவ்வளவு கஷ்டங்கள் இருக்கு, இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு, ஒன்றன் பின்றாக ஒன்று பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கிறது என்று சொன்னால், பவுலுக்கும் அப்படி பிரச்சனை வந்தது. அவர் சொல்லுகிறார், புறம்பே போராட்டங்களும் உள்ளே பயங்களும் இருந்தது. ஆறுகளால் வந்த மோசம், மனிதர்களால் வந்த மோசம், கள்ளர்களால் வந்த மோசம், நிர்வாணம், குளிர், பயம் எல்லாம் இருந்தும் அவர் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், நல்ல போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். தீமோத்தேயுக்கு என்ன சொல்கிறார்? தீமோத்தேயு 1:18 என்று எண்ணுகிறேன். நல்ல விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு. சஸ்டெய்னிங் ஃபெய்த் என்று சொல்வார்கள். சஸ்டெய்னிங் ஃபெய்த் என்று சொன்னால், எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் விட்டுவிடாத கடைசி வரைக்கும் உறுதியாக நிலை நிற்பது, அது விசுவாசம். விசுவாசம் என்று சொன்னால் கஷ்டமே வராது என்று அர்த்தம் அல்ல. இன்றைக்குள்ள கிறிஸ்தவ உலகம் அப்படிதான் சொல்லுகிறது. இயேசு நாமத்திலே போ என்று சொல்லு, ஐ டேக் கண்ட்ரோல் என்று சொல்லு, கமாண்ட் காட் என்று சொல்லுங்கள். வேதத்தில் இல்லாத காரியங்கள் எல்லாம் சொல்லுகிறார்கள். நான் ஒரு சிறு துணுக்கை நான் படித்தேன். வேதத்தில் இல்லாத காரியங்கள் என்னவெல்லாம் கிறிஸ்தவர்கள் ஜபிக்கிறார்கள் என்று நான் படித்தேன். இரத்த கோட்டைக்குள்ளே ஆண்டவரை என்னை மூடிக்கொள்ளும். இரத்த கோட்டை என்று புதிய ஏற்பாட்டில் எங்கேயுமே இல்லை. பழைய ஏற்பாட்டு காலத்திலே அந்த ரத்தம் நிலைக்க கதவிலே பூசப்பட்டது, அதற்குள்ளாக அவர்கள் பதுங்கியிருந்தார்கள், பாதுகாக்கப்பட்டார்கள். ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்திலே அப்படி இரத்த கோட்டை என்று சொல்லி இயேசுவின் ரத்தம் நம்முடைய உள்ளத்திலே ஜலிக்கப்படுகிறது இல்லாமல் கதவு கீழாகவோ கோட்டைக்கு கீழாகவோ ஜலிக்கப்படுவதில்லை. அறியாமையினாலேயும் வேதத்தை அறியாதபடினாலும் அப்படி செய்கிறார்கள். இங்கே கொலோசியர்கள் 2ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம், நீங்கள் விசுவாசத்திலே உறுதியாக இருக்கும் பொழுது அதை பார்த்து நான் சந்தோஷப்படுகிறேன், உங்கள் விசுவாசத்தின் உறுதியை பார்த்து நான் சந்தோஷப்படுகிறேன் என்று சொல்லிவிட்டு கீழே அவர் சொல்கிறார், கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேறு கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து கொண்டு நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு. அப்படியானால் ஏற்கனவே பவுல் அவர்களுக்கு போதித்திருக்கிறார், விசுவாசத்தில் உறுதியாக இருக்கும்படியாக போதித்திருக்கிறார். ஏனென்றால் விசுவாசம் அவ்வளவு முக்கியமான ஒரு காரியம். விசுவாசத்திலே நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்திலே உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோடு அதிலே பெருகுவீர்களாக. மேலே வாசிக்கிறோம் விசுவாசத்திலே உறுதி, கீழே வாசிக்கிறோம் உறுதிப்பட்டு. ஏற்கனவே அவங்க விசுவாசத்தில் உறுதியா இருக்கிறார்களே, அதற்கு பிறகு ஏன் மீண்டும் அவர்களை பார்த்து நீங்கள் உறுதிப்பட்டு அதிலே பெருகுவீர்களாக என்று சொல்லுகிறார்? ஏன் சொல்லுகிறார் என்றால், ஆங்கில வேதாமத்திலே மேலே உள்ள காரியம் பி ஸ்டெபிளைஸ்ட் இன் ஃபெய்த், கீழே உள்ள காரியத்திலே பி எஸ்டாப்ளிஷ்ட் இன் ஃபெய்த் என்று சொல்கிறார். பி எஸ்டாப்ளிஷ்ட் இன் ஃபெய்த் என்று சொல்கிறார்.
பி எஸ்டாப்ளிஷ்ட் இன் ஃபெய்த், பி எஸ்டாப்ளிஷ்ட் இன் ஃபெய்த். ஒன்று ஆழமாய் போகுது, ஒரு வேர் ஆழமாய் போகுவது உறுதி, ஸ்டெபிளைஸ்ட். இப்போ நல்லா ஸ்டேபிள் ஆயிடுச்சு. எஸ்டாப்ளிஷ்ட்னு சொன்னால் இந்த கல்லூரி எப்படிப்பட்ட கல்லூரி? நல்ல வெல் எஸ்டாப்ளிஷ்ட் காலேஜ் என்று சொல்வார்கள். 100 வருஷம் ஆச்சு. மெட்ராஸ் கிறிஸ்டின் காலேஜ் அல்லது பிஷப் ஹீபர் காலேஜ், விமன்ஸ் கிறிஸ்டின் காலேஜ் பல ஆண்டுகளாக இருக்கிறது. சில கல்லூரிகளாம் ஆரம்பித்து 200 ஆண்டுகள், 100 ஆண்டுகள், 75 ஆண்டுகள். எஸ்டாப்ளிஷ்டு காலேஜ், நல்ல எஸ்டாப்ளிஷ் ஆயிடுச்சுன்னா அசைக்க முடியாத அளவுக்கு ஸ்டெபிலிட்டி இருக்கா. ஆரம்பித்த காலேஜ் புதுசாக ஒரு 4 வருஷம் ஆச்சுன்னா இந்த காலேஜ் கொஞ்சம் ஸ்டேபிளாக ஓடுதா, ஸ்டெபிலிட்டியாக இருக்கான்னு கேட்பாங்க. ஆகவே விசுவாசத்திலே நாம் ஆரம்பிக்கும் பொழுது விசுவாசத்தில் ஒரு ஸ்டெபிலிட்டி வேண்டும். ஆனால் நாளடைவிலே நாம் போதனையை கேட்க 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 கேட்க, விசுவாசத்தின் வார்த்தைகளை கேட்க கேட்க, ஏனென்றா ரோமர் 10ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், விசுவாசம் கேள்வினாலே வரும், கேள்வி தேவனுடைய வார்த்தையினாலே வரும், தேவனுடைய வசனத்தினாலே வரும். வசனத்தை கேட்க 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 நம்ம எஸ்டாப்ளிஷ் ஆயிடுறோம். இந்த பிரதர் எப்படி பார்க்காரு, அவர் நல்ல ஃபெய்த்தில் எஸ்டாப்ளிஷ் ஆயிட்டார். எவ்வளோ சந்தோஷமா இருக்கும் அப்படி கேட்பதற்கு. இல்லைங்க, இன்னும் அவர் அசைஞ்சிக்கிட்டே இருக்கிறாரு, ஸ்டெபிலிட்டியே இல்லை, ஸ்டெபிலிட்டியே இல்லை. திடீர்னு வராரு, திடீர்னு வரல, போறாரு போல, திடீர்னு துதிக்கிறாரு, திடீர்னு சபிக்கிறாரு. ஸ்டெபிலிட்டி இல்லை. நம்முடைய வாழ்க்கையில் எப்படி இருக்குது பிரியமானவர்களே? ஃபெய்த்தில் எப்படி இருக்கோம்? நம்ம ஃபெய்த்தில் நல்ல ஸ்டெபிலிட்டி இருந்தால் மட்டும் போதாது. போதிக்கப்பட 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 நம்ம அப்படியே எஸ்டாப்ளிஷ் ஆயிடணும். அசைக்கப்பட முடியாத ஒரு வாழ்க்கை. யோசுவா, காலேப் விசுவாசத்தில் உத்தம புருஷலா இருந்தார்கள். அவர்கள் எதுவுமே அசைக்க முடியவில்லை. அவள் 2 பேரையும் கானானுக்குள்ளே தேவன் அழைத்து சென்றார். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானானுக்குள்ளே அழைத்து சென்றார். எந்த துர்ச்செய்தியும் அவளை அசைக்கவில்லை. ஆனால் இந்த 10 பேர் சொன்ன துர்ச்செய்தி பாருங்கள், முழு இஸ்ரவேலையும் அவிசுவாசத்துக்குள்ளே நடத்தியது. அவர்கள் அவிசுவாசிலானபடினாலே ஆண்டவர் சொன்னார், அவளுக்கு நான் பிரியமாய் இல்லை. அவிசுவாசத்தினாலே அவர்கள் அழிந்தார்கள், விசுவாசத்தினாலே அவர்கள் பிழைத்தார்கள். ஆனால் அவிசுவாசத்தினாலே இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அழிந்தார்கள் என்று வாசிக்கிறோம். விசுவாசம் என்றால் நாம் தேவனிடத்தில் வைக்கக்கூடிய ஒரு டிபெண்டன்ஸ். விசுவாசம் என்று சொன்னால் நான் உதவியற்றவனாய் தேவனையே சார்ந்து கொள்வது. ஒவ்வொரு காரியத்தையும் நான் தேவனையே சார்ந்து கொண்டிருந்தால் ஐ வில் பி எஸ்டாப்ளிஷ்ட். எஸ்டாப்ளிஷ்ட் பிரதர் எப்படி சொன்னா எதுக்குமே ஆண்டவரை சார்ந்து கொள்கிறார். நாம் லூக்கா 18ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். அங்கே ஒரு விதவியினுடைய கதையை ஆண்டவர் சொல்கிறார். அந்த விதவி என்ன செய்தால், உதவியற்றவளாய் அந்த அநீதியுள்ள நியாயாதிபதியிடத்திலே அடிக்கடி போய் தொந்தரவு செய்து கொண்டே இருந்தாள். எப்பொழுது அடிக்கடி தொந்தரவு செய்வாங்க? அவங்களுக்கு வேற உதவியே இல்லை, வேற வழியே இல்லைன்னா. உதவி இருக்க என்ன செய்வாங்க? 2 தடவை போய் கேட்பேன், செஞ்சா செய்யட்டும், இல்லாட்டா வேற யாரையும் நான் பார்த்து எப்படி செய்வேன் நான் பார்க்குறேன், வேற யாரை பார்க்கணும்னு எனக்கு தெரியும், யார்கிட்ட பேசணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுவாங்க. 2 தடவை பார்ப்பாங்க. நம்மளே மேலதிகாரி பாய் உதவியற்றவளா இருந்தா, சார் எப்படியாவது எனக்கு டிரான்ஸ்ஃபர் கொடுங்க, காலையில எழுந்து போய் கை கட்டி நிற்கிறது, எப்படியாவது எனக்கு டிரான்ஸ்ஃபர் கொடுங்க, அல்லது சம்பளம் ஏற்றி கொடுங்க. உதவியற்ற நிலையிலன்னா அது ஒருத்தரே கதி என்று சொல்லி போவார்கள். ஆனால் எனக்கு பல உதவி இருக்குன்னா, இப்போ நீங்கள் கொடுக்குறீங்களா இல்லையா, நான் மேலே சான்சலர் போய் பார்க்குறேன், சேர்மனை நான் போய் பார்க்குறேன் என்று சொல்லுவார்கள். ஏனென்றால் அவர்கள் உதவியற்ற நிலையில் அவர்கள் இல்லை, பல உதவிகள் அவர்கள் இருக்கிறது. ஆனால் அந்த விதவி அப்படி இல்லை, வேறு யாருமே இல்லை. அந்த நீதிபதிட்ட போகிறதுக்கு கூட ரெக்கமெண்டேஷன் கூட்டிகிட்டு போகிறதுக்கு யாரும் ஆள் இல்லை. அந்த அளவுக்கு உதவியற்றவளாக இருந்தாள். மீண்டும் மீண்டுமாய் போய்கொண்டே இருந்தாள். அந்த கதையினுடைய முடிவிலே ஆண்டவர் சொல்லுகிறார், தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகளுடைய விஷயத்திலே தேவன் நீடிய பொறுமையுள்ளவராய் இருப்பார் அல்லவா? மனுஷகுமாரன் வரும்பொழுது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ. எப்படிப்பட்ட விசுவாசம்? இந்த விதவிக்கு இருந்த விசுவாசம் போல. விதவிக்கு என்ன விசுவாசம் இருந்தது? உதவியற்ற நிலைமையிலே அந்த அநீதியுள்ள நியாயாதிபதியை சார்ந்து கொண்டாள். தேவனையே நான் உதவியற்ற நிலையை சார்ந்து கொள்வதுதான் விசுவாசம். எபிரேயர்ல 11:1 வாசிக்கிறோம், விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவர்களின் நிச்சயமாய் இருக்கிறது என்று நாம் வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 20:21 பல இடங்களிலே விசுவாசம் இன்னொரு வார்த்தையோடு கூட சேர்ந்து வருகிறது. அதை நீங்க ஒரு எக்ஸசைஸ் போல நீங்க செய்யலாம், ஹோம்ஒர்க் போல செய்யலாம். எங்கெங்கெல்லாம் விசுவாசமும் இன்னொரு வார்த்தையும் வருகிறது என்று நீங்கள் தேடி வாசிக்கலாம். எல்லாவற்றையும் நான் சொல்ல போவதில்லை, நீங்களே அதை செய்யுங்கள். ஒரு சில வார்த்தைகளை மட்டும் நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். அப்போஸ்தலர் 20:21 அப்போஸ்தலர் 20:21 தேவனிடத்திற்கு மனம் திரும்புவதை குறித்தும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதை குறித்தும் நான் யூதருக்கும் கிரேக்கருக்கும் சாட்சியாக அறிவித்தேன். நாம் என்ன வாசிக்கிறோம் என்றால், பவுல் அந்த நாட்களிலே அப்போஸ்தலர்கள் எல்லாரும் சுவிசேஷத்தை அறிவிக்கும் பொழுது 2 காரியங்களை குறித்து பிரசங்கம் பண்ணினார்கள். மனம் திரும்புவதை குறித்தும்
விசுவாசிப்பதை குறித்தும். மனம் திரும்பாமல் விசுவாசம் இல்லை, மனம் திரும்பி விசுவாசியுங்கள். பரலோகராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறது. மனம் திரும்புதலும் விசுவாசமும். ஆரம்பத்திலே யோவான் ஸ்நானனை குறித்து நாம் வாசிக்கும் பொழுது இயேசு சொல்கிறார், ஸ்திரீகளிடத்திலே பிறந்தவர்களை யோவான் ஸ்நானனை பார்க்கலும் பெரியவரை யாருமே இல்லை. யோவான் ஸ்நானகன் எத்தனை அற்புதங்களை செய்தார், எத்தனை மரித்தோரை இவரோடு எழுப்பினார், அதை குறித்து ஒன்றுமே நான் வாசிப்பதில்லை. ஆனாலும் யோவான் ஸ்நானகன் தான் பெரியவர் என்று சொல்லும் பொழுது அவர் மனம் திரும்புதலை குறித்து பிரசங்கித்தார். அநேக பழைய ஏற்பாடுகள பரிசுத்தவான்களும் மனம் திரும்புதலை குறித்து பிரசங்கித்தார்கள். ஆனால் யோவான் பிரசங்கித்த மனம் திரும்புதலுக்கும் அவர்கள் பிரசங்கித்த மனம் திரும்புதலுக்கும் என்ன வித்தியாசம்? இந்த மனம் திரும்புதல் ஒரு பயங்கரமான யூட்டர்ன். இப்படி நேரா போயிட்டு இருக்கும்போது ஒருவேளை ஆப்பிரிக்காவுக்கு போறீங்க, ஒரு யூட்டர்ன் போட்டோன்னே அமெரிக்காவை போய் பாக்குறீங்க. அது போல அந்த மாதிரி ஒரு யூட்டர்ன் இருந்தால் எப்படி இருக்கும்? அதே போலதான் இந்த யூட்டர்ன். இஸ்ரேல் ஜனங்கள் எல்லாரும் அவருடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் பூமியே சார்ந்து இருக்கிறது. எல்லா உடன்படிக்கைகளும் பூமியை சார்ந்து இருக்கிறது. நீ பெருகுவாய், பிள்ளைகள் அநேகம் பிள்ளைகளை பெறுவாய், உன்னுடைய விளைச்சல் பெருகும், ஆடு மாடுகள் பெருகும். எல்லா ஆசீர்வாதங்களும் பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள். உபாகம் 28ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். உனக்கு நல்ல ஆரோக்கியம் இருக்கும், சுகம் இருக்கும், கடன் கொடுப்பாய், கடன் வாங்குவதில்லை, எல்லாம் பூமிக்குரிய ஆசீர்வாதம். இஸ்ரேல் ஜனங்கள் அதிலேயே பெருகி 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 இந்த பூமியை நோக்கியே இருந்தார்கள். யோவான் ஸ்நானன் வருகிறார், அவர்தான் இயேசு கிறிஸ்துக்கு வழியை ஆயத்தம் பண்ணுகிறார் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து பிரசங்கிக்கக்கூடிய தேவனுடைய ராஜ்யத்திற்கு வழி ஆயத்தம் பண்ணுகிறார். இப்பொழுது யோவான் என்ன பிரசங்கிக்கிறார்? இதுவரை இஸ்ரவேல் ஜனங்களே, நீங்கள் பூமிக்குரிய ஆசீர்வாதத்தையே நோக்கி கொண்டிருந்தீர்கள், உங்களுடைய ராஜ்யம் இந்த பூமிக்குரியதா இருந்தது, ஆகவே நீங்கள் போராடினீர்கள், சண்டை போட்டீர்கள், சத்துருக்களை மேற்கொண்டீர்கள், ஒரு வழியாய் வருவார்கள், 7 வழியாய் போவார்கள். ஆனால் இப்பொழுது பரலோக ராஜ்யத்தை நோக்கி திரும்புங்கள், தேவனுடைய ராஜ்யத்தை நோக்கி திரும்புங்கள். இனிமேல் உங்களுடைய ஆசீர்வாதம் எல்லாம் பிரதானமாக தேவனுடைய ஆசீர்வாதம், தேவனுடைய ராஜ்யத்தினுடைய ஆசீர்வாதம். யோவான் என்ன சுவிசேஷத்திலே 12ஆம் அதிகாரத்தில் சொல்லுகிறார், என்னுடைய ராஜ்யம் இந்த உலகத்திற்குரியதல்ல. இயேசு சொல்லுகிறார், என்னுடைய ராஜ்யம் இந்த உலகத்துக்குரியதல்ல. அப்ப ஆண்டவரே, இந்த உலகத்துக்குரிய ஆசீர்வாதம், என் ராஜ்யமே உலகத்துக்குரியதில்லை, எனக்கு உலகத்துக்குரிய ஆசீர்வாதம் எதுக்கு? என்னுடைய தேவைகளை என்னுடைய பிதா சந்திக்கிறார், அது போதும். அதே போலதான் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் உடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஒரு டாக்டர், அவர் ஒரு சர்ஜன், அவர் பேசிக்கொண்டிருக்கும்போது சொன்னார், H2O தண்ணீருக்குரிய ஈக்குவேஷன் படிக்கிற பிள்ளைகளுக்கு தெரியும். H2O 2 ஹைட்ரஜன் ஆட்டம், ஒரு ஆக்சிஜன் ஆட்டம். அந்த இதில் ஒரே ஒரு ஆக்சிஜன் ஆட்டம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிட்டா என்ன ஆகும்? H2O2 ஹைட்ரஜன் பெராக்சைடு. அந்த தண்ணிக்கு பதிலாக தாக அடிக்கணும், இதை குடிச்சா செத்து போயிடுவாங்க. சோடியம் பொட்டாசியம் பீரியாடிக் டேபிளில் ஒரே இடத்துல தான் இருக்கு, பக்கம் பக்கமாக இருக்கு. சோடியம் குளோரைடை ட்ரிப்ஸா ஏற்றுறதுக்கு பதிலாக பொட்டாசியம் குளோரைடை ட்ரிப்ஸா ஏற்றுனா அந்த ஊசியை போட்டு எடுக்கிறதுக்குள்ளே செத்து போயிடுவாங்க. ஒரு சின்ன மாற்றம், ஒரு சின்ன ஆட்டம் தானே, சேர்த்துக்கிட்டாங்க. தேவனுடைய வார்த்தையாகிலும் அதன் ஒரு உறுப்பாகிலும் விழுந்து போகாது. ஆகவே தேவனுடைய வார்த்தையோடு கூட நாம் எதையும் கூட்டக்கூடாது, எதையும் நாம் குறைக்கக்கூடாது. குறைத்தாலும் கூட்டினாலும் சாதாரணமாக பூமியில ஒரு H2O, அதுல ஒரு ஆக்சிஜனை சேர்த்தாலே நம்ம செத்து போயிடுவோம். தேவனுடைய வார்த்தையில நம்ம கூட்டி குறைத்தால், இன்னைக்கு அநேக இடங்களில் அப்படி சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது. தேவனுடைய வார்த்தையில எவ்வளோ காரியங்களை கூட்டுகிறார்கள், எவ்வளோ காரியங்களை குறைக்கிறார்கள். தேவபக்திக்கு எதுவான காரியங்கள் எல்லாம் எடுத்து விடுகிறார்கள், பூமிக்குரிய ஆசீர்வாதத்தின் காரியங்கள் எல்லாம் சேர்த்து விடுகிறார்கள். தேவனுக்கு கொடுங்கள், விதையுங்கள், விதையுங்கள். தங்கத்தை விதைத்தால் கொள்ளை கொள்ளையாய் தங்கத்தை அறுப்பீர்கள். 2020ஆம் வருஷம், 2030ஆம் வருஷம் எத்தனை பேர் டன் கணக்கா கோல்டு அறுக்கணும்? இப்ப கோல்டு விதைச்சிங்களா போட்டு நெருக்குகிறார்கள். வேதத்தை அறியாத மக்கள், சத்தியத்தை அறியாத மக்கள், இந்த யூட்டன் எடுக்காத மக்கள் பூமியிலே நிறைய டன்னா தங்க வேணும்னு சொல்லி இருக்கிறதெல்லாம் கொடுத்து ஏமாந்து போறாங்க. அவ்வளவு துக்கமான விஷயம். ஆகவே பிரதானமாய் பூமியுடைய ராஜ்யத்துக்காக வாழ்வதை விட்டுவிட்டு நான் பரத்துக்காக வாழ ஆரம்பிக்கிறேன். ஆகவே தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள் சொல்லியிருக்கு. ஒரே காரியத்தை தேடுங்கள் சொல்லியிருக்கு. அதோட நான் 2-3 கூட்டி தேடிக்கிட்டு இருந்தேன்னா கூட்டக்கூடாது. ஆண்டவரே, உங்களுடைய ராஜ்யத்தை தேட சொல்லியிருக்கு, உங்களுடைய ராஜ்யத்தை மட்டுமே நான் தேடுறேன் ஆண்டவரே. அப்படியானால் தேவனுடைய ராஜ்யத்தை தேடுவது என்று சொன்னால் தேவனுடைய ராஜ்யத்தின் சட்டங்களின்படி வாழ்வது. பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக.
இந்த 3 பிரதான விண்ணப்பங்கள் அதுதான் ஆண்டவர் என்னுடைய பிரேயர்ல ஃபர்ஸ்ட் வருது. அதற்கப்புறம் என்ன நாங்க மன்னிக்கிறது போல என்ன மன்னிங்க, அன்றன்றுள்ள ஆகாரத்தை எங்களுக்கு தாங்க, சோதனைக்குள் உட்படாதபடிக்கு தீமையிலிருந்து எங்களை ரட்சிங்க. மற்ற காரியங்கள் அடுத்தடுத்து கீழே கீழே வருகிறது. அங்கேயும் பார்த்தால் அன்றன்றுள்ள ஆகாரத்தை என்று எங்களுக்கு தாரும். ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, டெய்லி இன்னைக்கு கடைக்கு போங்க, அரிசி கடையில் இன்னைக்கு மத்தியானத்துக்கு சாப்பாட்டுக்கு 100 கிராம் அரிசியா 200 கிராம் அரிசியா அதை மட்டும் வாங்கிப்பாங்க. அது போல நாம் ஜீவிக்க வேண்டும். ஆண்டவரே, இன்றைக்கு ஆகாரத்துக்கு நான் உண்மையை சார்ந்திருக்கிறேன், நாளைக்குள்ள தேவைக்கு உண்மையை சார்ந்திருக்கிறேன், ஒவ்வொரு நாளுமாய் உண்மையை சார்ந்திருக்கிறேன். டே டு டே டிபெண்டன்ஸ் ஆன் காட். ஒவ்வொரு நாளும் நான் தேவனையை சார்ந்து வாழக்கூடிய வாழ்க்கை, அதுதான் விசுவாசம். பலவீனமாய் ஆண்டவரே உங்களுடைய சமூகத்தில் வருகிறேன், பலவானாய் அல்ல ஆண்டவரே, பலவீனமாய் வருகிறேன். பவுல் சொல்லுகிறார், நான் பலவானாய் அல்ல பலவீனராய் உங்களிடத்திலே வருகிறேன் என்று சொல்லுகிறார். பலவீனனாய் நாம் தேவனுடைய சமூகத்தில் வரும்பொழுது ஆண்டவருக்கு அது அதிக பிரியமா இருக்கு. ஏனென்றால் அவருடைய பலன் பூர்ணமாய் விளங்கும். பவுல் கொஞ்சம் பலனாகும் பொழுது ஆண்டவர் அவர் கொட்டு வைக்கிறார். என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாய் இருக்கிறது, அவருக்கு ஒரு பிரச்சனை. அப்ப ஆண்டவர்கிட்ட கேட்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னுடைய பலவீனத்திலே என்னுடைய பலன் பூர்ணமாய் விளங்கும், என் கிருபை உனக்கு போதும் என்று சொல்லுகிறார். என் கிருபை உனக்கு போதும், உன்னுடைய பலவீனத்திலே என் பலன் பூர்ணமாய் விளங்கும். ஆகவே நாம் இந்த முழுமையான ஆழமான ஒரு மனந்திரும்பலை பெற்றிருக்கிறோமா? மனந்திரும்பல் என்று சொன்னால், எப்பொழுதெல்லாம் நான் என்னுடைய மனந்திரும்பல் சரியில்லை என்று நான் உணர்கிறேன், அப்பொழுதெல்லாம் நான் மனம் திரும்ப முடியும். அது பெரிய ஒரு ஆசீர்வாதம். இந்த வீடு நான் கட்டுறேன், அஸ்திபாரத்தை தப்பா போட்டுட்டேன்னு சொன்னா திருப்பி திருப்ப முடியுமா? 2 மாடி கட்டினதுக்கு அப்புறம் அஸ்திபாரத்தை நான் சரியா போடலைன்னா திருப்பி நான் தோண்டி அஸ்திபாரத்தை மாற்ற முடியாது. எக்ஸ்ட்ரா வேணா ஏதாவது சப்போர்ட்டை கொடுக்கலாம், ஆனா அஸ்திபாரத்தை மாற்ற முடியாது. ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் அப்படி இல்லை. எந்த ஒரு ஸ்டேஜ்ல 14வது மாடி கட்டும் பொழுதும் என்னுடைய மனம் திரும்பல கொஞ்சம் சரியில்லை அப்படின்னா நான் மனம் திரும்ப முடியும். அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். மனம் திரும்புங்கள். ஆகவே விசுவாசமும் மனம் திரும்புதலும் என்று நாம் பார்க்கிறோம். அடுத்த சேர்ந்து வரக்கூடிய காரியம் விசுவாசமும் மனத்தாழ்மையும். வார்த்தைக்கு வார்த்தை அப்படி சேர்ந்து வராவிட்டாலும் 2 இடங்களிலே வாசிக்கிறோம். மத்தேயு 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே அந்த 100க்கு அதிபதியிடத்திலே ஆண்டவர் வருகிறார். அப்பொழுது 100க்கு அதிபதி சொல்லுகிறார், ஆண்டவரே, என்னுடைய வேலைக்காரன் ரொம்ப கஷ்டப்படுறான் வியாதியில. அதை சொல்லும் பொழுது அதோடு கூட சேர்த்து இதையும் சொல்லுகிறார், ஆண்டவரே, நான் அதிகாரத்துக்கு நான் கீழ்ப்பட்டவன், நான் போ என்றால் ஒருவன் போகிறான், வா என்றால் வருகிறான். யாரோ சொன்னாங்க, இன்னைக்கு போனா போயிடுவான், வானா வரமாட்டேங்கிறான், அப்படியே போயிடுறான். ஆனா அன்னைக்கு போனா போறான், வானா வருகிறான். ஆண்டவரே, நான் அதே போல அதிகாரத்துக்கு நான் கீழ்ப்பட்டவன். ஆண்டவரே, எனக்கு கீழேயும் கீழ்ப்படிகள் இருக்கிறார்கள், ஆனால் நானும் அதிகாரத்துக்கு நான் கீழ்ப்பட்டவன். சப்மிஷன் என்றால் என்ன என்பதை நான் அறிந்திருக்கிறேன் என்று அவர் ஒத்துக்கொள்கிறார். 2வது காரியம், இயேசு சொல்கிறார், நான் உன் வீட்டுக்கு வருகிறேன். ஆமா, நான் பெரிய ஆபீசர், நீங்க வீட்டுக்கு வாங்க, 4 பேர் பார்க்கட்டும், இயேசுவே என் வீட்டுக்கு வந்தார் நான் சொல்லுகிறேன் என்றெல்லாம் அவன் கணக்கு போடவில்லை. ஆண்டவரே, என் வீட்டுக்கு நீர் வருவதற்கு நான் பாத்திரம் அல்ல. ஆண்டவரே, என்ன ஒரு ஆவி பாருங்க. என் வீட்டுக்கு வருவதற்கு ஆண்டவரே நான் பாத்திரவான் அல்ல. சில பேர் என்ன சொல்லுவாங்க, என் வீட்டுக்கு வர்றதுக்கு நீங்க பாத்திரவான் அல்ல, உங்க ட்ரெஸ் சரியில்லை, உங்க ஸ்டேட்டஸ் சரியில்லை, நீங்க எங்க வீட்டுக்கு வந்தீங்கன்னா என்ன தப்பா நினைச்சிருவாங்க. ஆனா இங்க வந்து அவர் ஆப்போசிட்டா சொல்றாரு, ஆண்டவரே, என் வீட்டுக்கு வருவதற்கு நான் பாத்திரவான் அல்ல. மத்தேயு 8:10 ஆண்டவர் சொல்கிறார், இஸ்ரவேலருக்குள்ளும் இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் காணவில்லையே. அப்ப சீஷர்கள் எப்படி இருந்திருக்கும்? சீஷர்கள் எல்லாரும் இஸ்ரவேலர்கள், யூதர்கள், பெரிய பரிசேயர்கள் எல்லாம் இருந்திருக்காங்க. எவ்வளோ வருஷமா தேவனுடைய ஆலயத்துக்கு போய் பலிகளை செலுத்தி எல்லா யூத பண்டிகைகள் எல்லாம் கொண்டாடி ஸ்ட்ராங்கான இஸ்ரவேலன், நாங்கள் ஆபிரகாமின் சந்ததியார் என்று சொல்லுகிறெல்லாம் அங்கே இருக்கிறார்கள். ஆனால் அவர் முன்னாக ஆண்டவர் சொல்கிறார், இஸ்ரவேலருக்குள்ளும் இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் காணவில்லை. அவங்களுக்கெல்லாம் பலார்னு ஒரு அடிச்ச மாதிரி இருந்திருக்கும். ஆண்டவரே, ஏன் எங்களுக்கு இந்த விசுவாசம் இல்லை? தாழ்மை இல்லை. யூ ஆர் திங்கிங் தட் யூ ஆர் சம்படி. நாங்கள் ஆபிரகாமின் சந்ததி, ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் இணைகிறீர்கள். ஆபிரகாம் சந்ததி, ஆனால் நீங்க பிசாசின் பிள்ளைகளா இருக்கணும்னு ஆண்டவர் சொல்கிறார் யோவான் 8ஆம் அதிகாரத்திலே. ஆகவே நான் பரம்பரையான கிறிஸ்தவனா இருந்தாலும் என்ன, நீ பிசாசின் பிள்ளையா இருக்கிறாய், நீ மனம் திரும்பவில்லை, உன்னிடத்துல மனத்தாழ்மை இல்லை. இங்கே இந்த புறஜாதியார் சொல்லுகிறார், ஆண்டவரே, நீ என் வீட்டுக்கு நான் வருவதற்கு நான் பாத்திரம் இல்லை. ஆகவே ஆண்டவர் என்ன சொல்கிறார்? பாத்திரவான் இல்லை என்று சொல்லிவிட்டான். ஆகவே எல்லாரும் நீ பாருங்கள் சொல்லவில்லை, இவனுக்கு இவ்வளோ பெரிய விசுவாசம் இருக்கிறது. இஸ்ரவேலருக்கும் இப்படிப்பட்ட விசுவாசம் இல்லை. ஆம் பிரியமானவர்களே, நம் மனத்தாழ்மையா இருக்கும் பொழுது அங்கே விசுவாசம் தங்கும். பெருமையா இருக்கும் பொழுது நம்ம இண்டிபெண்டா மாறிடும், எனக்கு யாரும் தேவையில்லைன்னு. தாழ்மையா இருக்கும்போது எனக்கு ஆண்டவரே தேவை, ஆண்டவரை சார்ந்து கொள்வது,
ஆண்டவருக்கு மிகுந்த ஒரு பிடித்தமான காரியம். நாம் தாழ்மையா இருக்கும் பொழுது விசுவாசம் அதிகமாய் பெருகிறது. அதே போல இயேசு தீரு சீதோன் திசைகளுக்கு போகிறார். அங்கு போகும்பொழுது ஒரு கானானிய ஸ்திரீ வருகிறாள். 15ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். கானானிய ஸ்திரீ வருகிறாள். அப்பொழுது, ஆண்டவரே, என்னுடைய மகள் கொடிய பிசாசினாலே கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சத்தம் போட்டு சொல்லுகிறார். சீஷர்களுக்கெல்லாம் கஷ்டமாயிடுச்சு. சீஷர்கள் என்ன சொல்றாங்க? ஆண்டவரே, முதல்ல அந்த அந்த லேடியை விரட்டுங்க ஆண்டவரே. லேடின்னு சொன்னாங்களா, அம்மான்னு சொன்னாங்களா, அல்ல சகோதரின்னு சொன்னாங்களா, பெண்ணுன்னு சொன்னாங்களா தெரியல. ஆனா முதல்ல அவளை விரட்டுங்க ஆண்டவரே, இங்கிருந்து போக சொல்லுங்க ஆண்டவரே. ஆண்டவர் அப்படியே யோசிக்கிறார். ஆண்டவர் எப்படி சொல்லுகிறார்? இன்டைரக்டா சொல்லுகிறார். எப்படி சொல்லுகிறார்? நான் இஸ்ரவேல் வீட்டுக்கு தான் நான் வந்தேன், இஸ்ரவேல் வீட்டாருக்கு தான் நான் வந்தேன். பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவது சரியல்ல என்று மறைமுகமாக சொல்லுகிறார். மறைமுகமாக 2 காரியங்கள் சொல்லுகிறார். சீஷர்களுக்கு அவளுடைய விசுவாசத்தை காண்பிக்கும்படியாக சொல்லுகிறார். சீஷர்களே, நான் நாய்க்குட்டின்னு சொல்றேன், இந்த ஸ்திரீ எப்படி பிரதிபலிக்கிறார் என்று பாருங்கள். சீஷர்களுக்குள்ள செய்தி. அதே சமயத்திலே அந்த ஸ்திரீயை ஆண்டவர் விட்டுவிட விரும்பவில்லை. பிள்ளைகள் அப்பத்தை நான் நாய்க்குட்டிக்கு போட மாட்டேன். மறைமுகமாக என்ன சொல்கிறார்? நீ ஒரு நாய்க்குட்டியை போல இருக்கிறாய், நீ பிள்ளை இல்லை என்று சொல்கிறார். உடனே அந்த ஸ்திரீ என்ன செய்தாள்? நீங்களும் வேண்டாம், நீங்க கொடுக்குற சுகமும் வேண்டாம், நான் போறேன், வேற சாமியாரை பார்த்துக்கிறேன்னு சொல்லியிருக்கலாம். அன்னைக்கு இயேசுவை போல அநேக சாமியார் இருந்திருக்கலாம். நான் வேற எங்கேயா போறேன்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் அவள் என்ன சொன்னால், நாய்க்குட்டின்றதை நான் ஒத்துக்கிறேன். அந்த நாய்க்குட்டிகள் மேஜிலிருந்து விழக்கூடிய துணிக்கைகளை தின்னுமே, அந்த துணிக்கை எனக்கு போதும் ஆண்டவரே. நான் ஃபுல் பிரெட் பீஸ் கேட்கல ஆண்டவரே, ஒரு ஃபுல் ஸ்லைஸ் நான் கேட்கல, ஹாஃப் ஸ்லைஸ் கூட கேட்கல, துணிக்க போதும் ஆண்டவரே. மை டாட்டர் வில் பி ஹீல்டு, அந்த மகள் சுகமாவாள். என்ன விசுவாசம் பாருங்க. சே, ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுடைய விசுவாசம் எவ்வளோ பெரிய விசுவாசம், இந்த போல விசுவாசம் நான் வேற எங்கேயும் பார்க்கல என்று சொல்லுகிறார். தாழ்மையுள்ளவர்கள் இடத்துல விசுவாசம் தங்கும். ஏனென்றால் தாழ்மையுள்ளவர்கள் இயேசுவை சார்ந்து கொள்வர்களாய் இருப்பார்கள். அவள் அஃபண்டாகவே இல்லை. விசுவாசம் நிறைய இருந்துச்சுன்னா நம்ம அஃபண்டாகவே மாட்டோம். ஏன்னா நம்முடைய விசுவாசம், நம்முடைய உறுதியெல்லாம் ஆண்டவரிடத்தில் இருக்கிறது. இவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள் என்னை அசைப்பதில்லை. ஐ எம் எஸ்டாப்ளிஷ்ட் இன் ஃபெய்த். விசுவாசமே என்னுடைய அஸ்திபாரம். ஆகவேதான் நான் அசைக்கப்படாது இருப்பேன். ஆகினால் வேதத்தில் வாசிக்கிறோம், விசுவாசிக்கிறவன் பதறான், விசுவாசிக்கிறவன் அசைக்கப்படான் என்று நாம் பார்க்கிறோம், வாசிக்கிறோம். கொலோசியரை நாம வாசித்தோம்ல, ஸ்டெட்ஃபஸ்ட்னஸ், உறுதி, விசுவாசத்தின் உறுதியும் உறுதியா இருக்கிறதை குறித்து சந்தோஷப்படுகிறேன். விசுவாசத்தின் உறுதியிலே நீங்கள் பெருகுங்கள், பி எஸ்டாப்ளிஷ்ட். இந்த மரத்தினுடைய வேர் பாருங்க, எங்கெங்கயோ பெருகி 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 உத்து பார்த்தீங்கன்னா கிரைஸ்ட் அப்படின்னு இருக்கும். CHRIST, கிரைஸ்ட். நம்முடைய வேர் கிறிஸ்துவா இருக்க வேண்டும். கிறிஸ்துவுக்குள்ளே ஆழமாய் நம்முடைய வேர் போகும்பொழுது நாம் விசுவாசத்தில் உறுதியா இருப்போம். எவ்வளவு காத்தடித்தாலும், எவ்வளவு உபத்திரங்கள் வந்தாலும், எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் நாம் அசைக்கப்படவே மாட்டோம். விசுவாசத்தோடு கூட இன்னொரு வார்த்தை வருகிறது, விசுவாசமும் கீழ்ப்படிதலும். ரோமர் ஆரம்பிக்கும் பொழுது பவுல் சொல்லுகிறார், ரோமரை முடிக்கும் பொழுதும் பவுல் சொல்லுகிறார். முதல் அதிகாரத்தில் 5ஆம் வசனத்திலே, தமிழ்ல 7ஆம் வசனம் என்று எண்ணுகிறேன், விசுவாசத்திற்கு கீழ்ப்படிதல், obedience of faith என்று ஒரு வார்த்தை வருகிறது. பழைய ஏற்பாட்டில் இந்த வாசகத்தை நாம் பார்க்க முடியாது. obedience of faith, தமிழ்ல 7ஆம் வசனம், ஆங்கிலத்தில் 5ஆம் வசனம் எண்ணுகிறேன். தமது நாமத்து நிமித்தம் விசுவாசத்திற்கு கீழ்ப்படிய பண்ணும் பொருட்டு எங்களுக்கு இந்த கிருபையும் அப்போஸ்தல ஊழியத்தையும் அருளி செய்திருக்கிறார். அதே போல ரோமர் கடைசி அதிகாரம் 16ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம், ஆதி முதல் அடக்கமாயிருந்து இப்பொழுது தீர்க்கதரிசன ஆகமங்களினாலே அநாதி தேவனுடைய கட்டளையின்படி வெளியரங்கமாக்கப்பட்டதும் சகல ஜாதிகளும் விசுவாசத்திற்கு கீழ்ப்படியும்படிக்கு அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டதுமாயிருக்கிற ரகசியத்தை வெளிப்படுத்துகிறதான பிரசங்கம், இயேசு கிறிஸ்துவை பற்றிய பிரசங்கமாகிய சுவிசேஷம். அவருடைய சுவிசேஷத்தை பத்தி எப்படி சொல்றாரு பாருங்க. எப்படிப்பட்ட சுவிசேஷமா? தேவனுடைய கட்டளைகளின்படி வெளியரங்கமாக்கப்பட்ட சுவிசேஷம். அதோடு கூட சகல ஜாதிகளும் விசுவாசத்திற்கு கீழ்ப்படியும்படிக்கு அவளுக்கு அறிவிக்கப்பட்டதுமாயிருக்கிற ரகசியம். இது பெரிய ரகசியம். இந்த சுவிசேஷத்தின்படியே உங்களை ஸ்திரப்படுத்த அவர் வல்லவர் என்று சொல்லுகிறார். விசுவாசத்திற்கு கீழ்ப்படிதல், obedience of faith என்று சொன்னால், பழைய ஏற்பாட்டு காலத்தில் வெறும் obedience-ஆ இருந்தது. பழைய ஏற்பாட்டு கால கீழ்ப்படிதலை எப்படி சொல்லலாம் என்றால், obedience of fear என்று சொல்லலாம், அல்லது obedience of blessings. கேரட்டை போட்டா முன்னாடி வந்துகிட்டே இருக்கும், குச்சை காமிச்சா
ரெஸ்பாண்ட் பண்ணும். விலங்குகள் பெரிய பெரிய சர்க்கஸ்ல வச்சிருப்பான், அப்படி குச்சி எடுத்து இப்படி காமிப்பான், அது என்னவோ என்ன சொல்றேன்னு அப்படியே கீழ்ப்படியும். இந்த டால்ஃபின்லாம் பார்த்துருப்பீங்க, டால்ஃபின் சில பறவைகள்லாம் பார்த்துருப்பீங்க, அவன் சொல்றதுக்கெல்லாம் செய்யும். ஒவ்வொரு ஆக்ஷனும் செஞ்சு முடிச்சோடனே கையில பாக்கெட்ல இருந்து எடுத்து ஒரு விதை ஏதோ கொடுப்பான் சாப்பிட்றது. இந்த டால்ஃபின் பிடிச்சமானது கொடுப்பான், அது சாப்பிட்றதுக்காகவே அது ஒவ்வொன்றும் கீழ்ப்படியும். இந்த ஆக்ஷன் செஞ்சா சாப்பாடு, இந்த ஆக்ஷன் செஞ்சா சாப்பாடு. இதுதான் பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஒபீடியன்ஸ் ஆஃப் பிளஸ்ஸிங், அது ஒபீடியன்ஸ் ஆஃப் ஃபியர். என்ன ஃபியர்? இதை செய்யாட்டி ஆண்டவர் நம்மளை தண்டிச்சிருவாரு, இதை செய்யாட்டி நமக்கு வியாதி வந்துடும், இதை செய்யாட்டி நமக்கு கேன்சர் வந்துடும், இதை செய்யாட்டி நம்ம வெளியே வேதம் வாசிக்காம போயிட்டா ஆக்சிடென்ட் ஆயிரும், ஆண்டவருக்கு தசமாவும் கொடுக்காட்டி வியாதி வந்து டாக்டர் கொடுக்கணும். இன்னைக்கும் இப்படிப்பட்ட ஒபீடியன்ஸை கிறிஸ்தவ வட்டாரங்களிலே பார்க்கிறோம். பயமுறுத்தி. நானும் ஒரு சபையில் இருந்தேன், 12ஆம் கிளாஸ் படிக்கிற வரைக்கும் அந்த சபையில் இருந்தேன், பயத்தோடு கூட இருந்தேன். பயமுறுத்தி வைப்பாங்க. அந்நிய அக்கினிக்கு போயிடாதீங்க, வெளியே யார் கூட்டத்துக்கும் போயிடாதீங்க, ஆண்டவர் உங்களை சபிச்சிருவார், சாபம் தொடரும். பயங்கரமான பயமுறுத்துகிற வார்த்தைகள். அப்படிப்பட்ட வார்த்தைகள் பழைய ஏற்பாட்டுகள் சுவிசேஷம். அதை நாம் ஒரு காலம் நாம் புதிய ஏற்பாட்டின் சுவிசேஷம் என்று சொல்லி நாம் ஏமாந்து விடக்கூடாது. பழைய ஏற்பாட்டு காலத்துல இப்படி எல்லாம் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு இவ்வளவு ஆசீர்வாதம், இப்படிலாம் செஞ்சீங்கன்னா இவ்வளவு சாபம், பயம். ஆனால் புதிய ஏற்பாட்டில் வரும்பொழுது இட் இஸ் ஒபீடியன்ஸ் ஆஃப் ஃபெய்த். அவர் சொல்றதெல்லாம் என்னுடைய நன்மைக்காகவே என்று விசுவாசித்து நான் கீழ்ப்படுகிறேன். சில காரியங்களை ஆண்டவர் சொல்லுகிறார், ஏன் சொல்லுகிறார் என்று தெரியவில்லை, ஆனாலும் நான் கீழ்ப்படுகிறேன். ஏனென்றால் அது என்னுடைய நன்மைக்காகவே அவர் சொல்லுகிறார். God is telling me for my good, my utmost good. என்னுடைய சந்தோஷத்துக்காகவே, என்னுடைய நன்மைக்காகவே. எப்படிப்பட்ட நன்மை என்றால் இட்டர்னல் குட், எப்பொழுதுமே நித்தியத்தின் நன்மைக்காகவே தேவன் நம்மை செய்கிறார். சில காரியங்கள் உடனடியாக ஒரு நன்மை வரும் என்று நாம் எதிர்பார்த்து காத்திருந்து அது கிடைக்காமல் இருந்தால் நாம் சோர்ந்து போய்விடலாம். ஒரு சின்ன கதை சொல்லுவாங்க. நான் நிறைய பேர் காட்டுக்கு போனாங்களாம். அந்த காட்டில் போகும்போது ஒரு ஆளை மட்டும் ஏதோ ஒரு மிருகம் வந்து காலில் கடிச்சிருச்சான். காலில் கடிச்சோடனே காலில் காயமாயிடுச்சு. ஐயையோ நமக்கு மட்டும் கஷ்டம் வந்துருச்சே அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு வந்துட்டாங்களாம். அந்த பையன் வீட்டில் காலில் கட்டு போட்டிருந்தானா. அப்போ பார்த்து அந்த நாட்டில் வந்து எல்லா வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைங்களையும் மிலிட்ரிக்கு பிடிச்சிட்டு போகணும்னு சொல்லி வந்தாங்களாம். சண்டை, நாட்டில் பயங்கரமான யுத்தம், எல்லாரும் வரணும்னு சொல்லி. அப்போ ஒவ்வொரு ஆளையும் பார்த்து அது எடுக்கிறதுக்கு மினிமம் கண்டிஷன் என்ன, உடம்புல எந்த காயமும் இருக்கக்கூடாது. ஏன்னா அப்படி அவன் காயத்தோடு இருந்தானா அவனால் ஓட முடியாது, சுட முடியாது. அப்போ இவன் காலில் கட்டிருந்ததுனால இந்த பையனை விட்டுட்டு போயிட்டாங்களாம். இவன் வேண்டாம், வீட்லேயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அடுத்த வீட்டில் இருக்க பையன்லாம் கூட்டிகிட்டு போயிட்டாங்களாம். அப்போதான் அவன் நினைச்சான், அன்னைக்கு காட்டில் இந்த சின்ன மிருகம் வந்து நம்மளை காலை கடிச்சது நன்மைக்காக போயிடுச்சு, இல்லாட்டா நான் இந்நேரம் அந்த யுத்தத்தில் போய் நான் மடிந்திருக்க வேண்டும். அப்போ சின்ன காரியம் நமக்கு ஏன் நடக்கிறதுன்னு தெரியாது. ஆனாலும் விசுவாசம் என்ன, ஆண்டவரே அவருடைய நாமத்தின் விசுவாசம் உள்ளவர்களாய், அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்திலே அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாகவே நடக்கிறது. இந்த ரோமர் 8:28 நீங்க கத்தோலிக்க பைபிளை வாசித்து பாருங்க, அப்புறம் சாதாரண தமிழ் பைபிளை வாசித்து பாருங்க, புது மொழிபெயர்ப்புல வாசித்து பாருங்க. மூணு விதமாக இருக்கும். மூன்றுமே நல்ல ஒரு ஆழமான அர்த்தத்தை கொடுக்கிறதா இருக்கிறது. சகலமும் நன்மைக்கு எதுவாகவே நடக்கிறது என்று நாம் ஒரு வெர்ஷன்ல வாசிக்கிறோம். இன்னொரு வெர்ஷன்ல பார்க்கும் பொழுது சகலத்தையும் அவர் நன்மைக்கென்றே நடத்துகிறார். ஆகவே ரோமர் 8:28 ஆண்டவரே என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் நன்மைக்கு எதுவாகவே நடத்துகிறீர். எப்பொழுது? அவருடைய தீர்மானத்தின்படி நான் அழைக்கப்பட்டவனா இருக்க வேண்டும், முழு இதயத்தோடு கூட அவர்கள் அன்பு கூறுவனா இருக்க வேண்டும். அது இல்லைன்னா அந்த வசனத்தை நாம் என்று எடுத்துக்கொள்ளக்கூடாது. விசுவாசம் என்று வரும்பொழுது எதன் மீது நமக்கு விசுவாசம் இருக்கிறது? தேவன் நமக்கென்று சொன்ன வார்த்தைகள், அதற்குத்தான் நாம் விசுவாசம் கொள்ள வேண்டும். இதோ உலகம் முழுவதும் சகல நாட்கள் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்ற வசனத்தை மட்டும் எடுத்து வீட்டில் பெருசா கட் பண்ணி வச்சிருப்பாங்க. வருஷத்துக்கு 3 தடவை தான் சபைக்கு போவாங்க. அந்த வசனம் உங்களுக்கு பொருந்துமா? யாருக்காக அந்த வசனம் சொல்லப்பட்டது? அந்த வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா, உலகம் முழுவதும் போய் சுவிசேஷத்தை பிரசங்கிங்கள், சகல ஜாதியாரையும் சீஷராக்குங்கள் என்று சபைக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை. அதை கீழ்ப்படிவதற்கு நான் ஒரு பங்கா இருந்தால் நான் இந்த வசனத்தை விசுவாசிக்கலாம். அது எனக்கென்று கொடுக்கப்பட்ட வசனம். சகல நாட்டிலும் உங்களோடு கூட இருக்கிறேன், சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது. எப்பொழுது சொல்லப்பட்ட வசனம்? அதுவும் இந்த தேவனுடைய கட்டளை நிறைவேற்றுவர்களுக்கு என்று சொல்லப்பட்ட வசனம். மார்க் கடைசி அதிகாரத்திலே ஆண்டுடைய கட்டளை சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த கட்டளை நிறைவேற்ற முடியாய் போகும் பொழுது, எனக்கு தெரியும், எனக்கு பக்கத்திலே ஒரு தேவ ஊழியர் இருக்கிறார். அவர் ஒரு மிஷனரி நிறுவனத்தை நிறுவியவர். அவங்க மிஷனரிலாம்
காட்டுக்கு போகிறார்கள். எவ்வளோ காடுகளை கடந்து ஒரு கிராமத்தில் போய் சுவிசேஷம் சொல்லுகிறார்கள். அப்படி போகும்பொழுது அவர்களுக்கு திடீரென்று தண்ணீர் குடிக்கக்கூடிய இடம் இருக்காதான். எவ்வளோ கிலோமீட்டர் நடந்தாலும் தண்ணீர் கிடைக்காது. எடுத்துட்டு போன பாட்டில் திந்து போயிடும். அப்ப என்ன பண்ணுவாங்க, ஒரே ஒரு அழுக்கு குளம் இருக்கும். அந்த குளத்துல அப்பதான் எருமை மாடெல்லாம் தண்ணி குடிச்சிட்டு போயிருக்கும். காலை உள்ள வச்சு நல்லா தண்ணி குடிச்சிட்டு போயிருக்கும். தண்ணி தாகம் என்ன பண்ணுவது? அப்ப கர்ச்சீஃப் எடுத்து அப்படியே அது மேல போட்டு அந்த கர்ச்சீஃப் மேல அப்படியே வாயை வச்சு உறிஞ்சு குடிப்பாங்க. எதுவுமே அவர்களுக்கு செய்யாது. அவர்களுக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அந்த வார்த்தையின் மேல் அவர்களுக்கு நிறைவேறும் விசுவாசம். சாவுக்கு யார் கொடுத்தாலும் அது உங்களை சேதப்படுத்தாது. கர்த்தர் என்னை உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. எப்ப சொல்லுகிறார்? நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் உங்களுக்கு இருக்கிறவர்கள் போதும் என்று எண்ணுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஆகவே சில வாக்கு தத்தங்கள் நிபந்தனைகளோடு கூட வருகிறது. சில வாக்கு தத்தங்கள் சீஷர்களுக்கு மட்டுமே சொல்லப்பட்டிருக்கிறது. நான் முதலாவது சீஷனா அந்த வசனம் அந்த வார்த்தையை விசுவாசிப்பதற்கு நான் சீஷனா இருக்க வேண்டும். சீஷன் இல்லாமல் நான் வேற ஒரு வார்த்தையை கொடுத்தால் அதை எப்படி நான் எடுத்துக்கொள்ள முடியும்? ஆகவே தேவன் எனக்கென்ற என்ன சொல்லியிருக்கிறார், அதன் மீது நான் விசுவாசம் வைக்க வேண்டும். எனக்காக சொல்லப்பட்டதா? இன்றைக்கு அநேகர் சொல்லுவார்கள், கால் மிதிக்கும் தேசம் எல்லாம் தேவன் உனக்கு தருவார். ஆகவே காலையில என்ன பண்ணலாம், நல்லா சுத்தலாம், பிரேயர் வாக் என்று சொல்வார்கள். நடந்து 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 ஜெபித்தால் அந்த இடத்தெல்லாம் நமக்கு தேவன் தருவார் என்று. அது நமக்கு கொடுக்கப்பட்ட வசனம் இல்லை, யோசுவாவுக்கு கொடுக்கப்பட்ட வசனம். யோசுவாவுக்கு தேவன் இஸ்ரேல் ஜனங்களுக்கு கானான் தேசத்தை வாக்கு பண்ணியிருந்தார். ஆகவே நீங்கள் கால் மிதிக்கும் தேசம்லாம் உங்களுக்கு தருவேன் என்று சொல்லியிருக்கிறார். இன்றைக்கு நாம் அதை போய் எடுத்து நமக்கு அப்ளை பண்ணுவது அது பலன் தராது. வாக்கிங் நடந்தால் உங்களுக்கு சுகர் கண்ட்ரோல் ஆகும், நல்ல எக்ஸசைஸ், அது ஓகே. ஆனால் நடந்துச்சோம்னா ஆண்டவர் தருவார்ன்றது அது தேவனுடைய வாக்குத்தத்தம் அல்ல. ஆகவே நாம் எதை விசுவாசிக்கிறோம்? தேவன் நமக்கென்று சொல்லி இருக்கிறாரா? நாம் அந்த கண்டிஷனுக்கு, நிபந்தனைக்கு நாம் அதன்படி நடக்கிறோமா என்று நாம் யோசித்து பார்க்க வேண்டும். அப்படிதான் அந்த வார்த்தை நமக்கு நாம் எடுத்துக்கொள்ள முடியும். இன்னொரு இடத்துல 1 தீமோத்தேயு 1:18 வாசிக்கிறோம், விசுவாசமும் நல்மன சாட்சியும் உடையவனாய் இரு. விசுவாசமும் நல்மன சாட்சியும் உடையவனாய் இரு. அதே 1 தீமோத்தேயுல நாம் வாசிக்கிறோம், அந்த நல்மன சாட்சியை குறித்து நாம் வாசிக்கிறோம். இந்த நல்மன சாட்சிய கப்பலை சிலர் சேதப்படுத்தினார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். 1 தீமோத்தேயு 3:9 வாசிக்கிறோம், விசுவாசத்தின் ரகசியத்தை சுத்த மனசாட்சியிலே காத்துக்கொள்ளுகளா இருக்க வேண்டும். அதே போல 1 தீமோத்தேயு 1 நாம் வாசிக்கிறோம், கற்பனையின் பொருள் என்னவெனில் சுத்தமான இருதயத்திலும் நல்மன சாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கும் அன்பே என்று வாசிக்கிறோம். இங்கேயும் விசுவாசம் நல்மன சாட்சியும் பக்கம் பக்கம் வருகிறது. இங்கே விசுவாசத்தின் ரகசியத்தை சுத்த மனசாட்சியிலே காத்துக் கொள்க வேண்டும் என்று பார்க்கிறோம். 1 தீமோத்தேயு 1:19 நல்மன சாட்சியை சிலர் தள்ளிவிட்டு விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள். விசுவாசம் பெரிய கப்பலை போல இருக்கிறது. ஆனால் நல்மன சாட்சியை நான் சேதப்படுத்தி விட்டால் என்று சொன்ன என்ன அர்த்தம் என்றால், இவ்வளவு பெரிய கப்பல்ல ஒரு சின்ன ஓட்ட போதும், பெரிய கப்பலையும் கீழே முழுகடித்து விடும். அதே போல நான் நல்மன சாட்சி இல்லாதபடி, நல்மன சாட்சி என்று சொன்னால் என்னுடைய பாவம் என்று தெரிந்தவுடனே நான் அறிக்கை செய்து மன்னிப்பு கேட்டிருக்க வேண்டும். அதான் நல்மன சாட்சி. அறிக்கை செய்யப்படாத எந்த பாவம் இருக்கக்கூடாது. இன்னொரு சகோதரனை நான் காயப்படுத்தி விட்டால் உடனே அவற்றை மன்னிப்பு கேட்டு செட்டில் பண்ண வேண்டும். எப்போதும் நல் மனசாட்சியை நான் காத்துக்கொள்ள வேண்டும். சுத்தமான இருதயம் என்று சொன்னால் தேவனையே நான் முழு இதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு மனதோடும் நேசிக்கிறேன். அவரை தவிர வேறு இந்த இடத்துல அவருக்கு ஈக்குவலா வேற யாருமே இங்க இருக்க முடியாது. அவருக்கு தான் இந்த சிங்காசனம், பியோர் ஹார்ட். அப்படிப்பட்ட இருதயத்திலே பிறக்கும் மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கும் அன்பு என்று வாசிக்கிறோம். இங்கே இந்த விசுவாசம் என்று வாசிக்கும் பொழுது கற்பனையின் பொருள் என்னவெனில் ஏன் சொல்றாருன்னா, கடைசி என்ன சொல்ல வரேன்னா இதுதான் முக்கியம் அப்படின்னு சொல்ல வர்றாரு. எப்படி சொல்லுகிறார்? 3 வாசிக்கிறோம், வேற்றுமையான உபதேசங்களை போதியாதபடிக்கும் விசுவாசத்தினால் விளங்கும் தெய்வீக பக்தி விருத்திக்கு ஏதுவாயிராமல். தர்க்கங்கள், வாக்குவாதங்கள். அப்ப விசுவாசத்தினாலே என்ன விளங்குகிறது என்று சொன்னால் ஒரு தெய்வீக பக்தி விருத்தி, அதான் ஆவிக்குரிய வளர்ச்சி விசுவாசத்தினாலே விளங்குகிறது. நல்மன சாட்சி இல்லாவிட்டால் அந்த விசுவாசமானது கவிழ்ந்து விடும், கப்பல் கவிழுவது போல கவிழ்ந்து விடும். விசுவாசம், மனத்தாழ்மை. நாம் வாசிக்கிறோம், விசுவாசமும் நல்ல போராட்டமும். ஆரம்பத்திலே நான் இந்த வார்த்தையை நான் உங்களுக்கு சொன்னேன். விசுவாசம் என்பது இட்ஸ் a பேட்டில் ஃபீல்டு. கிறிஸ்தவ வாழ்க்கை பிளே கிரவுண்ட் கிடையாது, பேட்டில் ஃபீல்டு. விளையாட்டு மைதானம் கிடையாது,
ஜோக் அடிச்சுட்டு சிரிச்சுக்கிட்டு எப்படி சந்தோஷமா எப்போதும் இருக்கலாம் இல்லை. விசுவாசம் வாழ்க்கை என்பது ஒரு போராட்ட களம். ஆகவே தான் தேவன் நமக்கு விசுவாசம் என்னும் கேடயத்தை கொடுத்திருக்கிறார். இந்த விசுவாசம் என்னும் கேடயம், நம்ம ஹெல்மெட்டு ஒருவேளை கிராக் ஆயிருக்கலாம், நீங்க விசுவாசம் என்னும் கேடயத்தை பிடித்து தலையை காத்துக்கொள்ளலாம். பெல்ட் கொஞ்சம் பிஞ்சு போயிருக்கலாம், விசுவாசம் என்னும் கேடயத்தை நீங்க அங்க பிடித்துக் கொள்ளலாம். நீதி என்னும் மார்க்கவசம் அது கிராக் ஆயிருக்கலாம், விசுவாசம் என்னும் கேடயத்தை பிடித்துக் கொள்ளலாம். காலில் அடிபடாம இந்த விசுவாசம் என்னும் கேடயம், இட் இஸ் அ ப்ரொடெக்ஷன் ஆஃப் ஆல் ஆர்மர். எல்லாம் அந்த சர்வாயுதத்துக்கும் ஒரு பாதுகாப்பு விசுவாசம் என்னும் கேடயம். ஆகவே தான் ஆண்டவர் சொன்னார், பேதுருவே, நீ சேவல் கூறுக்கு முன்பா நீ என்னை மறுதளிப்ப, ஆனாலும் உன்னுடைய விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு ஜெபித்துக் கொண்டேன். எதுவும் உன் வாழ்க்கையில ஒழிஞ்சு போனாலும் பரவாயில்ல, அந்த விசுவாசம் மட்டும் ஒழிந்து விடாதபடிக்கு நான் ஜெபித்துக் கொண்டேன் என்று சொல்கிறார். இன்றைக்கும் ஆண்டவர் நம்மை பார்த்து ஜெபிக்கக்கூடிய ஜெபம், ஆண்டவரே, இந்த சகோதரனுடைய விசுவாசம் ஒழிந்து போகக்கூடாது, இந்த சகோதரனுடைய விசுவாசம் ஒழிந்து போகக்கூடாது, விசுவாசத்தில் வளர வேண்டும், விசுவாசத்தில் உறுதிப்பட வேண்டும் என்று கேட்கிறார். ஆகவே விசுவாசம் என்பது ஒரு போராட்டம். நமக்கு பிசாசோடு கூட போராடும் பொழுது நமக்கு விசுவாசம் வேண்டும். என்ன விசுவாசம்? இயேசு சாத்தானை கல்வாரி சிலுவையிலே தலையை நசுக்கி விட்டார். அவனால் ஒன்றும் செய்ய முடியாது. அவன் பயமுறுத்துவான், ஆனால் அவனால் ஒன்றும் செய்ய முடியாது. பிசாசு எதிர்த்து நீங்கள் அவன் உங்களை விட்டு ஓடி போவான் என்று நாம் வாசிக்கிறோம். கடைசியாக விசுவாசமும் அறிக்கையும் வெளிப்படுத்தின விசேஷத்தில் வாசிக்கிறோம். ஆட்டுக்குட்டியானோட ரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். ஃபெய்த் அண்ட் கன்ஃபெஷன், விசுவாசத்தின் அறிக்கை. அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த கானான் தேசத்தின் பார்டர் கிட்ட வந்துட்டாங்க. அவங்க என்ன செஞ்சாங்க? அவங்க துர்ச்செய்தியை தான் அறிக்கை செஞ்சாங்க. நாங்க செத்து போயிடுவோம், அங்க கானான்ல போனா அவங்க எங்களை மேற்கொண்டுருவாங்க, நெகட்டிவா தான் கன்ஃபஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் யோசுவாவும் காலேபும் அப்படி அல்ல, நல்ல விசுவாச அறிக்கை செய்தார்கள். விசுவாச அறிக்கை என்றால் என்ன? நாம் அந்த தேசத்துக்குள்ளே போவோம், அந்த ராட்சதர்கள் மீது இருந்த பாதுகாப்பின் நிழல் அற்று போயிற்று, எளிதாக நாம் அவர்களை மேற்கொள்ளலாம். 80 வயசு ஆனது காலேப், எனக்கு இந்த மலை நாட்டை தாரும், ஆனாக்கியர்களை நான் கொல்லுவேன், ராட்சதர்களை நான் கொல்லுவேன். ஏன்னா அவர் விசுவாசித்தார். அவங்களுக்கு மேல இருந்த பாதுகாப்பு நிழல் போய்விட்டது. அவர்களுக்கு தாவீது அப்படிதான் கோலியாத்தை கொண்டான். கோலிக்கு எவ்வளவு பெரிய ராட்சதன், ஆனாலும் தேவனுடைய நாம இஸ்ரவேலின் ராணுவங்களின் சேனைகளின் தேவனாய கர்த்தரை நிந்திக்கிற நீ ஏமாத்திரம், தேவன் என்னோடு கூட இருக்கிறார்னு சொல்லி அவனை மேற்கொண்டான். இதெல்லாம் நம்முடைய திஷ்டாந்தங்களுக்காக நடந்தது. பிரியமானவர்களே, விசுவாசத்தின் அறிக்கை என்று வாசிக்கும் பொழுது யோவான் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். தேவனாலே மாத்திரம் வருகிற மகிமையை தேடாமல் ஒருவரால் ஒருவர் மகிமை ஏற்றுக்கொள்கிற நீங்கள் எப்படி விசுவாசிப்பீர்கள்? மனிதர்களால் நான் அங்கீகாரம் தேடினால் என்னால் விசுவாசிக்க முடியாது. விசுவாசத்திற்கும் மனித அங்கீகாரத்தை தேடுவதற்கும் நெருக்கமான ஒரு தொடர்பு இருக்கு. இவங்களுக்கு நான் நல்ல பிள்ளையா இருக்கணும், அவங்களுக்கு நான் நல்ல பிள்ளையா இருக்கணும், இவங்களை பிரியப்படுத்தணும், அவங்கள பிரியப்படுத்தணும், மனுஷர் பார்வைக்காக செய்யணும், அப்படியெல்லாம் இல்லை. ஆண்டவரே, நான் உமக்கு பயப்படுகிறவன், நீர் என்னை பார்த்து என்ன நினைக்கிறீர், அதுதான் எனக்கு பிரதானமா இருக்கிறதுக்கு தாவே. உம்முடைய ஒப்பீனியன் என்ன ஆண்டவரே? என்னை பற்றி உம்முடைய கருத்து என்ன ஆண்டவரே? மனிதனால் வரக்கூடிய மகிமை எனக்கு வேண்டாம் ஆண்டவரே. ஆனால் அன்றைக்கு இருந்த பரிசேயர்கள் எல்லாரும் தேவனுடைய வாக்கியங்கள் எல்லாம் ஆராய்ந்து பார்த்தார்கள். 39ஆம் வசனத்திலே, அவைகளினால் நித்திய ஜீவன் உண்டு என்று அறிந்திருக்கிறார்கள், ஆனாலும் இயேசுவிடத்திலே வருவதற்கு அவர்களுக்கு மனம் இல்லை. ஏனென்றால் மனிதனுடைய மகிமையை தேடினார்கள். என்ன மகிமை? மனிதனுடைய மகிமை. இயேசு தேவகுமாரன் அல்ல, நீ எங்களோட தான் இருக்கணும். நம்முடைய இஸ்ரவேல் மதம், நம்முடைய யூத மதம், அவருடைய மகிமையை தேடினார்கள். ஆகவே அவர்கள் இயேசுவிடத்திலே நெருங்கி வந்து ஜீவனை பெற்றுக்கொள்ள அவர்களுக்கு மனதில்லை. இன்றைக்கு பிரியமானவர்களே, மனிதனையே நாம் பிரியப்படுத்த விரும்பினால் அவங்க என்ன நினைச்சுக்குவாங்க, இவங்க என்ன நினைச்சுக்குவாங்க, அவங்க என்ன சொல்லுவாங்க, இவங்க என்ன சொல்லுவாங்கன்னு சொல்லி மனுஷனுக்காகவே நம்ம வாழ்ந்துட்டு இருந்தோம்னா நாம் தேவனை விசுவாசிக்கவே முடியாது. அதைத்தான் நாம் இங்கே வாசிக்கிறோம். அவர்கள் மனிதனுடைய மகிமையை அவர் எண்ணினார்கள். யோவான் 12ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். அதற்கு ஒத்த வசனம், தேவனுடைய வார்த்தை ஒன்றும் ஜோடு இல்லாது இருக்காது என்று பார்த்தோம். 43ஆம் வசனம், அவர்கள் தேவனால் வருகிற மகிமையிலும் மனுஷரால் வருகிற மகிமை அதிகமாய் விரும்பினார்கள். அங்கே சொல்லப்பட்டது போலவே இங்கே இருக்கிறது. ஆகவே என்ன நடக்கிறது? 42ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். ஆகிலும் அதிகாரிகளிலும் அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள், அப்படி இருந்தும் ஜெபாலயத்துக்கு புறம்பாக்கப்படாதபடி பரிசேயர் நிமித்தம் அதை அறிக்கை பண்ணாது இருந்தார்கள். விசுவாசம் இருக்கு, ஆனா அறிக்கை இல்லை. ஏன்? அறிக்கை செய்தா மனுஷருக்கு பயப்படுகிற பயம். பயம் எங்க இருக்கோ அங்க விசுவாசமே இருக்க முடியாது. பிரியமானவர்களே, விசுவாசம் பிசாசுகளும் விசுவாசிக்கிறது என்று வாசிக்கிறோம். ஆனால் அந்த விசுவாசம் கிரி இல்லாத விசுவாசம், செத்த விசுவாசம்.
கிரி இல்லாத விசுவாசம் என்றால் அந்த கிரி என்பது கீழ்ப்படிதல். சாத்தான் விசுவாசிக்கிறான், அதற்கேற்ற கீழ்ப்படிதல் இல்லை. நம்முடைய வாழ்க்கையில விசுவாசிக்கிறேன்னு சொல்லிட்டு நான் கீழ்ப்படியாம இருந்தேன்னா அது செத்த விசுவாசம் தான். இங்கே இவர்களுக்கு விசுவாசம் இருந்தது. அதிகாரிகள் அநேக தேவனிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள், ஆனால் அதற்கேற்ற ஒரு கீழ்ப்படிதல் இல்லை. பரிசேயர் நிமித்தம் அதை அறிக்கை பண்ணாது வந்தார்கள். ஒரு முஸ்லிம் நன்றாக வேதத்தை வாசித்து இதுல ஒரு வசனம் சொல்லியிருக்கு, பரிசுத்த ஆவியின்றி ஒருவனையும் இயேசுவை கர்த்தர் என்று சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லியிருக்குல்ல. ஏன்டா பரிசுத்த ஆவியினர்ல நான் சொல்றேன் இயேசுவை கர்த்தர் என்று அப்படின்னு சொல்லி சொன்னானா, சவால் விட்டானா. அப்போ உங்க வசனம் தப்பு தானே? எப்படி பாருங்க ஆர்குமெண்ட். பரிசுத்த ஆவி இல்லாமல் இயேசுவை கர்த்தர் என்று ஒருவனும் சொல்ல முடியாது. அப்போ நான் தைரியமா சொல்றேன் இயேசுவை கர்த்தர் அப்படின்னு சொல்லி சொன்னானா, சும்மா வீம்புக்கு. அப்போ உடனே பக்கத்துல இங்க பாருங்க இவர் என்ன சொல்றான்னு கேளுங்கன்னா ஓடி போயிட்டார். நான் பயந்துட்டு. இயேசுவை கர்த்தர்னு சொல்லலாம், ஆனா அதுல நிக்க முடியாது விசுவாசம் இல்லாட்டி. விசுவாசம் இருந்தா we can stand by what we say. அவன் பயந்து ஓடிட்டார். ஏன்னா மனுஷனுக்கு பயப்படக்கூடிய பயம். விசுவாசம் எங்க போச்சு? இயேசுவை கர்த்தர்னு சொன்ன விசுவாசம் எங்க போச்சு? மறைஞ்சு போயிடுச்சு. ஆகவே ஐ எம் எ கிறிஸ்டியன், நான் இதை செய்ய முடியாது, ஐ எம் எ கிறிஸ்டியன், இப்படிதான் செய்வேன் என்று நாம் தைரியமா சொல்ல வேண்டும். ஆனாலும் யூதா சொல்லுகிறார், பகுத்தறிவு உள்ளவர்களாக இருந்து என்று சொல்லுகிறார். பகுத்தறிவு வேண்டும். ஒரு டீச்சர், நான் தேவனை தான் வணங்குவேன், நேஷனல் ஃபிளாக் செலக்ட் பண்ண மாட்டேன், நான் நேஷனல் கொடி ஏற்ற மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க இன்னைக்கு பணியிடை நீக்கம் செய்திருக்கிறார்கள். அது ஞானம் அல்ல. ஒரு நாடு என்று வரும்பொழுது அந்த நாட்டுக்கு வேண்டிய காரியங்கள் நாம் செய்ய வேண்டும். அதை நாம் வணங்குறோம் என்று சொன்னால் அது அப்படியே அது சொல்றதெல்லாம் நம்ம செய்யறது சல்யூட் அடிக்கிறது. போலீஸ் ஆஃபீஸராக இருந்தால் மேல உள்ள ஆஃபீஸர் சல்யூட் அடிக்கணும். நான் வணங்க மாட்டேன், சல்யூட் அடிக்கணும், வேலையை விட்டு போயான்னு சொல்லிடுவான். பகுத்தறிவுள்ளவர்களாக இருந்து என்று நாம் வாசிக்கிறோம். அவை விசுவாசம் என்பது நம்முடைய ரீசனை நீக்குவது கிடையாது, ரீசனை இன்னுமாய் ஷார்ப் பண்ணுகிறது. ஆகவே எபிரேயர் 10:23 நம்பிக்கை அறிக்கையிடுதலே நாம் அசைவில்லாமல் உறுதியாக இருக்க கடவோம். ஆகவே நீங்கள் ஒவ்வொரு தடையும் கூறும் பொழுதும் எப்பொழுதெல்லாம் தருணம் கிடைக்கிறதோ உங்களை நம்பிக்கை நீங்கள் அறிக்கையிடுங்கள். அப்படி நம்பிக்கை அறிக்கையிடும் பொழுது அந்த விசுவாசம் உறுதிப்படுகிறது. கர்த்தர் தாமே நாம் கேட்ட வார்த்தைகளை ஆசீர்வதித்து நம்முடைய விசுவாசத்தை பலப்படுத்துவாராக. நம்முடைய விசுவாசத்தின் மேல் நாம் கட்டப்பட்டவர்களாய் நாம் மாறுவோம். விசுவாசம் மனந்திரும்பலும் என்று பார்த்தோம், விசுவாசம் தாழ்மை என்று பார்த்தோம், விசுவாசம் உறுதி என்று பார்த்தோம், விசுவாசத்திற்கு கீழ்ப்படிதல் என்று பார்த்தோம், விசுவாசம் நல்மனசாட்சியம் என்று பார்த்தோம், விசுவாசமும் நல்ல போராட்டம் என்று பார்த்தோம், கடைசியாக விசுவாசமும் நம்பிக்கை அறிக்கையிடுவதையும் பார்த்தோம். கர்த்தர் நம்மோருக்கு உதவி செய்வாராக. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம்.